இந்த வீடியோவில் ஒரு பேஷண்ட் என்கிட்ட கேட்டதை பற்றி உங்களை கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? 5 கண்டிஷன் பேஷண்ட் சொன்னது. டாக்டர், நான் ஒல்லியாக தான் இருக்கேன், எனக்கு வயசு 40. சரியா? 40. நான் இப்போ டாக்டர் தந்த சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி இதெல்லாம் நான் ஒழுங்காக தான் போட்டுட்ருக்கேன். 4வது, அடிக்கடி நான் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதும் உண்டு. அடிக்கடி டாக்டர் சொல்கிறபடி பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதும் உண்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் நான் இப்போ கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கேன். எல்லாமே நார்மலாக தான் வச்சுருக்கேன். ஆனால் மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக போட்டு தான் இது கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். 4, நான் சுத்த சைவம். வெயிட் ஒல்லியாக தானே இருக்கேன். ஒரு 60-65 கிலோ தான் இருப்பாங்க வெயிட்டு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கும் சுகர் கிடையாது, அம்மாவுக்கும் சுகர் கிடையாது. அவங்க ஃபேமிலியில் யாருக்குமே ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. இவங்க டெய்லி காலையில் ஒரு அரை மணிக்கு நடைபயிற்சி போகிற பழக்கமும் உண்டான். 6 கண்டிஷன். இதில் முக்கியமானது அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, நான் மாத்திரையும் ஒழுங்காக போட்டிருக்கேன் டாக்டர், இன்சுலினும் ஒழுங்காக போட்டிருக்கேன், டாக்டர் சொல்ல முடியும் ஒழுங்காக போட்டிருக்கேன், எனக்கு ரத்த ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருக்குது, அப்படி இருந்த பிறகு எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு கேட்டாங்க. இதுதான் கேள்வி. கடைசி பாயிண்ட் தான் 3 சார், நான் மாத்திரையும் இன்சுலினும் டாக்டர் சொன்னபடி ஒழுங்காக தான் போட்டிருக்கேன், எல்லா மாத்திரையும், ரத்த ரிப்போர்ட்ஸும் நார்மலாக தான் இருக்குது, அப்படி இருந்த பிறகு எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு கேட்டாங்க. கேள்வியே மறந்துடாதுங்க. இந்த கேள்வியை மறந்துடாதுங்க. அப்போ தான் நான் சொல்ல போகிற விளக்கம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அப்போ நீங்கள் புரிய வேண்டிய ஒரு வார்த்தை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மறக்க முடியாத வார்த்தை. எழுதி வச்சுக்கிடுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எழுதி வச்சுக்கிட்டீங்களா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடவே கூடாது கடைசி வரைக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சரியா? சரி, நம்ம இரத்த குழாய், இது நம்ம இரத்த குழாயை பற்றி சொல்ல போகிறோம். ஓகேவா? இது நம்ம இரத்த குழாய், இதுதான் நம்ம இரத்த குழாய். இந்த இரத்த குழாய் உள்பக்கம் அடைப்பு வருது பார்த்தீங்களா, பிளாக் வருது இல்லை, அதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன எழுதியிருக்க பார்த்தீங்களா? அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். நம்ம அதை பிளாக்குன்னு கூட சொல்லிக்கலாம். சும்மா நம்ம நார்மலாக வீட்டில் சொல்லல, பிளாக்குன்னு சொல்லுவோம். ஹார்ட் அட்டாக் பிளாக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் வரக்கூடிய பிளாக்குக்கு பேர் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். இந்த அத்தீரோஸ்க்ளீரோசிஸ்க்கு முக்கியமான காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அத்தீரோஸ்க்ளீரோசிஸ், இந்த பிளாக் வருது பார்த்தீங்களா, இந்த பிளாக்குக்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த அத்தீரோஸ்க்ளீரோஸ் நல்லா கேட்டுடுங்க. இந்த அத்தீரோஸ்க்ளீரோ, இந்த பிளாக் வருது இல்லை, இதுக்கு முக்கியமான காரணம் என்னது? 80% காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் 80 இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். மீதி 20% தான் என்னது? மீதி 20% தான் என்னது? உங்கள் சுகர் அளவு, உங்கள் ப்ரெஷர் அளவு, உங்கள் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு, பார்த்தீங்களா, உங்கள் உடல் பருமன். ஒரு 20% தான் இது. இதெல்லாம் மீதி எல்லாம் ஒன்லி 20% தான். புரிஞ்சுதா? அப்போ எது ரொம்ப ஆபத்து? இந்த 80 ரொம்ப ஆபத்தா, இந்த 20 ரொம்ப ஆபத்தா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களேன். ஒரு ஆளுக்கு இருதய மாரடைப்பு, இந்த இரத்த குழாய் உள்பக்கத்தில் இந்த அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் பிளாக் வருது இல்லை, அப்போ இது ரொம்ப ஆபத்தா, இது ரொம்ப ஆபத்தா? 80 ரொம்ப ஆபத்தா, 20 ரொம்ப ஆபத்தா? நீங்களே சொல்லுங்களேன். 80 இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், 80 இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். மீதி 20 தான் என்னது? உங்கள் இரத்த சுகர் அளவு, உங்கள் ப்ரெஷர் அளவு, உங்கள் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு, உங்கள் உடல் பருமன், 20 தான். ஸோ இந்த 80யும் இந்த 20யும் மறந்துடாதுங்க. எது முக்கியமான காரணம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். இது ஒரு முக்கியமான சார்ட்டு. இந்த சார்ட்டு உங்களுக்கு இன்னும் பார்க்கவே முடியாது லைஃப்பில், அந்தளவுக்கு சூப்பர் சார்ட். சரிதானே? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 20க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க? இந்த 20க்கு மட்டும் என்ன பண்ணாங்க? முக்கியத்துவம் கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க? இந்த பேஷண்ட்டு இந்த 20க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க? மாத்திரையும் ஒழுங்காக போட்டாங்க, இன்சுலினும் ஒழுங்காக போட்டாங்க, டாக்டரையும் ஒழுங்காக பார்த்தாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாங்க. எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக தான் இருந்துச்சு. எல்லா டெஸ்ட்டும் நார்மல் தான். அப்படி பார்த்தாலும் இந்த 20% தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இந்த 20%க்கு மட்டும்தானே நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணோம்? சுகருக்கு மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்டோம், சுகர் நார்மலு. ப்ரெஷருக்கு மாத்திரையை சாப்பிட்டோம், ப்ரெஷர் நார்மலு. கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரையை சாப்பிட்டோம், கொலஸ்ட்ரால் நார்மலு. இன்சுலினாக போட்டோம், சுகர் நார்மலு. இந்த 20க்கு தானே நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இந்த 80க்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பா? சொல்லுங்கள், இந்த 80க்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பா? அதனால தான் இந்த பேஷண்ட்டுக்கு பிளட் ரிப்போர்ட் நார்மலாக இருந்த பிறகு கூட பிளட் ரிப்போர்ட்ஸ் இந்த 20% தான். இந்த 20 தான் அவங்க நார்மலாக வச்சுருந்துருக்காங்க. இந்த 20 தான் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க நார்மலாக வச்சுருந்துருக்காங்க. மைண்டை ஏற்றிக்கிடுங்க.
இந்த 20 தான் என்ன பண்ணியிருக்காங்க, மாத்திரையும் இன்சுலினும் போட்டு 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 நார்மல் வச்சுருந்தாங்க. இந்த 20 தான் என்ன பண்ணியிருக்காங்க, நார்மலாக வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இந்த 80 அவங்க நார்மலாக வைக்கல. இந்த 80 சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், மைண்டில் வச்சுடுங்க. அதுதான் விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, பேலன்ஸ்டு டயட். விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. இந்த 80 சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ட், அந்த விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. விகிதம் சரியான வீட்டு உணவு முறைன்னு இங்கிலீஷ் வேர்டு என்னது, பேலன்ஸ்ட் டயட். பேலன்ஸ்டு டயட். ஸோ விகிதம் சரியான வீட்டு உணவு முறைன்னு அர்த்தம் என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம். விகிதம்னு என்னது, நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த 80, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண முடியும், சரி பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா, மைண்டில் யாராச்சா? இந்த 80 சரி பண்ணணும்னா விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. இந்த 80 சரி பண்ணணும்னா என்னது, பேலன்ஸ் டயட். மைண்டில் வச்சுருங்க, திரும்ப திரும்ப சொல்லி தரேன், 2 தடவை சொல்கிறேன்னு இவங்க மைண்டில் ஏறதுக்கு தான். அப்போ இந்த பேஷண்ட் என்ன பண்ணாங்க, என்ன தப்பு பண்ணாங்க, மாத்திரை இன்சுலின் போட்டு 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 இந்த 20 மட்டும் நார்மலாக வச்சாங்க. உணவு முறையை கடைபிடிக்காதனால இந்த 80 என்ன பண்ணுச்சு, அவங்க இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிச்சு அத்திரோஸ்க்ளோரோசிஸ் அடைப்பு வந்து அதனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி படம் போட்டு சொல்லி கொடுத்தேன். புரிஞ்சுதா இல்லையா? நீங்களே இந்த படத்தை பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரியும். இப்போ புரிஞ்சுதா? ஸோ மேலே இருக்குது அத்திரோஸ்க்ளோரோசிஸ், அத்திரோஸ்க்கு வந்து அடைப்பு பார்த்தீங்களா? ஸோ 80 தனியாக எந்த பக்கம் இருக்குது, 80 இங்கே இருக்குது, 20 அங்கே இருக்குது. இப்போ எது முக்கியம், எது முக்கியம்? 80 தான் முக்கியம். இந்த 80 தான் ஆபத்து, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணலை அப்படின்னா, திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணலை அப்படின்னா நீங்கள் மாத்திரையை ஒழுங்காக போட்டாலும் சரி, நீங்கள் இன்சுலின் ஒழுங்காக போட்டாலும் சரி, டாக்டரை ஒழுங்காக பார்த்தாலும் சரி, உங்கள் பிளட் ரிப்போர்ட் எல்லாமே நார்மல் இல்லைன்னா கண்ட்ரோலில் இருந்தாலும் சரி, எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த 80 தான் நம்ம சரி பண்ணணும். இந்த 80 நம்ம சரி பண்ணிட்டோம்னா அந்த 20 தானா சரியாயிருமே. புரிஞ்சுதா இல்லையா? இந்த 80 சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய 20 அது தானா சரியாயிருமே. நம்ம டாக்டரையும் பார்க்காண்டாம், மாத்திரையும் போடாண்டாம், இன்சுலினும் போடாண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாமே. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப 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 ஆபத்தானது. அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணுன்னாலும் என்ன பண்ணலாம், உணவு முறை பேலன்ஸ்டு டயட் நீங்கள் பண்ணலாம். அந்த 80 சரி பண்ணணுன்னாலும் இது பேலன்ஸ் டயட் தான் பெஸ்ட்டு. இந்த 80 சரி பண்ணவுக்கும் பேலன்ஸ் டயட் தான் பெஸ்ட்டு, அந்த 20 சரி பண்ணவுக்கும் பேலன்ஸ் டயட் தான் பெஸ்ட்டு. விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நல்ல மைண்டில் யாரும் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இப்போ நான் சொல்ல புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? இந்த தம்பிக்கு பாருங்கள், இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், தம்பின்னு சொல்லிட்டு 42 வயசு, 128லேருந்து 86 கிலோ, மொத்தம் 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். பேலன்ஸ்டு டயட்டுக்கு பவர் பார்த்தீங்களா? நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போட்டு விடல, ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட். நான் கொடுத்தது எல்லாமே என்னது, பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். இப்போ எப்படி இருக்காங்க, எப்படி இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இவங்க முதல்ல 18 மாத்திரை சாப்பிட்டுட்டு, எத்தனை மாத்திரை, 1 2 இல்லை, 18 மாத்திரை. சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, எல்லா மாத்திரையும் நிரந்தரமாக நடத்தியாச்சு. எப்படி இருக்காங்க, பேலன்ஸ்டு டயட். இப்போ அவங்க ஒரு 10 வருஷமாக இன்சுலின் போட்டுட்டு இருந்தாங்க, அதையும் நிரந்தரமாக நடத்தியாச்சு. இதுதான் பேலன்ஸ்டு டயட்டுடைய பவர். இதுதான் பேலன்ஸ் டயட்டுடைய பவர். இந்த தம்பியை பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. ரோட்டில் போய் ஓடினா 70 கிலோ குறைக்க முடியுமா? சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் ரோட்டில் ஓடினா 70 கிலோ குறைக்க முடியுமா? கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா 70 கிலோ குறைக்க முடியுமா? எத்தனை நாள் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட முடியும்? சொல்லுங்கள், எத்தனை நாள் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட முடியும்? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? அப்போ என்ன முக்கியம்,
என்ன முக்கியம்? பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் ஒரு 5 தடவை போட்டு கேளுங்க. 5 டைம்ஸ் 5 தடவை நீங்கள் போட்டு கேட்கும்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எழுதி கொண்டு வாங்க. 80 தனியாக எழுதுங்க, 20 தனியாக எழுதுங்க. எழுதி அப்படியே யோசிச்சுட்டே வாங்க. 5 தடவை கேட்கணும். கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். நம்ம மாத்திரையும் இன்சுலினும் போட்டு 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 ரத்தத்தை நார்மலாக வச்சுருக்கோமா, இல்லை நம்ம உணவு முறையை கடைபிடிச்சு இந்த பிளட் ரிப்போர்ட்டை நார்மலாக வச்சுருக்கோமான்னு தான் முக்கியம். பிளட் ரிப்போர்ட்டை நார்மலாக மட்டும் வச்சா போதாது. பிளட் ரிப்போர்ட்டை நம்ம நார்மலாக வைக்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் இந்த மாத்திரை இன்சுலினும் போட்டு தான் நார்மலாக வச்சுருக்கோமா, இல்லை உணவு முறையை கரெக்டாக கடைபிடிச்சு இதை நார்மலாக வச்சுருக்கோமான்னு ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் வருது. ஒரு ஆளுக்கு ஏன் கெட்ட கொலஸ்ட்ரால் வருது தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் வருது. ஒரு ஆளுக்கு ஏன் பிபி வருதுன்னு தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் வருது. ஒரு ஆளுக்கு ஏன் உடல் பருமன் வருது தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் வருது. ஒரு ஆளுக்கு ஏன் ஃபேட்டி லிவர் வருது தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் வருது. ஸோ இதை தான் சரி பண்ணணும். இதை சரி பண்ணணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த வழிக்கு பேர் என்ன? இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த வழிக்கு பேர் என்ன? பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. ஒரு கூட சொல்லி முடிக்கிறேன், சரியா? ஜஸ்ட் பார்த்துடுங்க. ஃபைனலாக பார்த்துடுங்க. 80 தான் இந்த பிளாக்குக்கு பேர் என்ன சொன்னேன்? அந்த பிளாக்குக்கு பேர் என்ன சொன்னேன்? அத்திரோஸ்க்ளீரோசிஸ். ஸோ இந்த அத்திரோஸ்க்ளீரோசிஸ்க்கு 2 காரணங்கள். ஒன்று 80, இன்னொன்று 20. ஒன்று 80, இன்னொன்று 20. ஸோ 80 தான் என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். மீதி 20 தான், தெரியுதா? மீதி 20 தான் உங்கள் சுகர் அளவு, உங்கள் பிபி அளவு, உங்கள் கெட்ட கொலஸ்ட்ராலு, உங்கள் உடல் பருமன் எல்லாம். அப்போ ரொம்ப ஆபத்தானது எது? ரொம்ப ஆபத்தானது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஒல்லியாக இருந்தாலும் ரொம்ப ஆபத்து தான். ஒல்லியாக இருந்தாலே ரொம்ப ஆபத்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஒல்லியாக இருக்கும்போதே இவ்வளோ ஆபத்துன்னா, ஒரு ஆளுக்கு 100 கிலோ இருக்குன்னு 90 கிலோ இருக்காங்கன்னு வைங்களேன், எவ்வளோ ஆபத்து. அதனால தான் நிறைய உடல் பருமன் பேஷண்ட்டு நைட்டு தூங்கி கிடப்பாங்க, காலையில் இறந்து கிடப்பாங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதனால இந்த மாத்திரையும் இன்சுலினும் சாப்பிட்றது விடைக்கும் இந்த உணவு முறைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ்டு டயட் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? இந்த அடைப்பு வராமல் தடுக்கலாம். புரிஞ்சுதா? ஒரு கூட சொல்ல போகிறேன். இந்த இன்சுலினை ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரு வழி தான் இருக்குது. 2 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி தான். விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நீங்கள் பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். பேலன்ஸ்டு டயட் எடுத்தால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். மைண்டில் ஏறிட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? அப்போ எது முக்கியம்? அதனால திரும்ப சொல்கிறேன், இந்த பிளட் ரிப்போர்ட்டு நார்மலாக வச்சு அப்படியே நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியாது. பிளட் ரிப்போர்ட்டை மட்டும் நார்மலாக வச்சு நீங்கள் மாத்திரை இன்சுலின் போட்டு இந்த மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு ரிப்போர்ட்டை நீங்கள் நார்மல் வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், முடிக்க போகிறேன் வீடியோவை. இந்த மாத்திரை இன்சுலின் போட்டு இந்த பிளட் ரிப்போர்ட்டை நார்மலாக வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் பிளட் ரிப்போர்ட்டை நார்மலாக வைக்கணும். கரெக்டு. எதை வச்சு வைக்கணும்? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நீங்கள் பேலன்ஸ்டு டயட் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்டை நார்மலாக வைக்கணும். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணி இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் நார்மலாக வச்சிங்கன்னா சூப்பர். உங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பறந்து போயிடும். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? பறந்து ஓடிடும். அப்படி ஓடிச்சுன்னா என்ன வருமா? இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வருமா? இந்த மாதிரி இருதய மாரடைப்பு வருமா? இந்த மாதிரி பக்கவாதம் வருமா? இல்லை கண்ணு குருடு வருமா? சொல்லுங்க. எல்லாமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். பக்கவாதத்துக்கு காரணமும் அப்படி தான். மூளைக்கு போன்ற இரத்த குழாய்க்கு உள்பக்கம் பாதிக்கும். பாதிக்கிறதுனால தான் என்னது? பக்கவாதம். இருதயத்தை போன்ற இரத்த குழாய் பாதிக்கிறதுனால தான் ஹார்ட் அட்டாக். புரிஞ்சுதா? புரியலையா? கண்ணுக்கு போன்ற இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில்
இந்த மாதிரி பாதிப்பு வரனால தான் அவ்வளோ சுகர் பேஷண்ட்டும் வயசான காலத்தில் கண்ணு தெரியாமல் குருடாகவே இறந்து போகிறாங்க. மறந்துடாதுங்க. என்ன முக்கியம் அப்போ? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முக்கியம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா திரும்ப சொல்கிறேன், ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. விகிதம் சரியான வீட்டு உணவு முறை புரிஞ்சா? அப்போ திரும்ப நீங்கள் நைட்டு வந்து இந்த வீடியோவை அப்படியே மைண்டில் வச்சு பாருங்கள், எப்படி அழகாக டாக்டர் தந்திருக்காங்க அப்படின்னு. சரியா? நம்பிக்கை வந்துட்டா? நம்பிக்கை வந்துட்டா? கான்ஃபிடென்ட் ஆகிட்டீங்களா? சொல்லுங்கள். இவ்வளோதான் விஷயம். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு விஷயம் சொல்லி தரேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம் என்ன தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம உடம்புல உள்ள இன்சுலின் அளவு ஜாஸ்தி இருக்கும். நிறைய பேர் தெரியாமல் சொல்லுவாங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா இன்சுலின் அளவு குறைவாக இருக்கும். அப்படி கிடையாது, இன்சுலின் அளவு அதிகமாக இருக்கும். இந்த அதிக இன்சுலின் தான், நல்லா கேட்டுடுங்க, இந்த அதிகமாக இருக்குல்ல இன்சுலின், இந்த இன்சுலின் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அத்திரோஸ்க்ளரோசிஸ் உண்டு பண்ணுது. இந்த அதிக இன்சுலின் தான் என்ன பண்ணுது? அத்திரோஸ்க்ளரோசிஸ் இந்த பிளாக்கை உண்டு பண்ணுது. இந்த அதிக இன்சுலின் தான் இந்த அத்திரோஸ்க்ளரோசிஸ் இந்த பிளாக்கை உண்டு பண்ணுது, இந்த அடைப்பை உண்டு பண்ணுது. புரிஞ்சுதா? அப்போ அதான் சொல்கிறேன், நம்ம ரத்தத்தில் அந்த இன்சுலின் அளவு அதிகமாக இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இன்சுலின் சரி பண்ணணும்னா விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, இல்லைன்னா பேலன்ஸ்ட் டயட். வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்களே படிச்சுட்டு சும்மா இருக்காதுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. சரியா? மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. ஏதாவது டவுட்ஸு, இந்த மாத்திரையை நடத்தணும், இந்த இன்சுலினை நடத்தணும், இந்த வெயிட்டை குறைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது சந்தேகம், ஏதாவது ஹெல்ப், இந்த நம்பரில் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. ஸ்டே டியூன்ட் வித் டாக்டர் ஷீபன்.